நம்ம மாமியார் மருமகள் சமையலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான கருப்பு சுண்டல் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், வாங்க பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு கருப்பு சுண்டலை ஒரு 8 hours ஊற வச்சுட்டு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வெங்காயம் போடணும் அவசியம் இல்லை. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாசம் தரும். இது வீட்டிலேயே உருக்குன பசு நெய். இப்போது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல கனமான பாத்திரத்தை செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். அதனால் இப்போ நான் டைரெக்டாக இன்றைக்கி குக்கரில் தாங்க தாளிக்கிறோம். அத்தை தான் இந்த ரெசிபி அடிக்கடி வீட்டில் செய்வாங்க. அதனால் அத்தை தான் இன்றைக்கி செய்கிறாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப மசாலா பொருள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரிஞ்சி இலையும் பட்டையும் லவங்கமும் மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. பட்டையும் லவங்கமும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். நிறைய வெங்காயம் பிரியாணிக்கு மாதிரி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது இங்கே வதங்குற வரைக்கும் நம்ம சைடில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். வேக வச்சுருந்தோம் இல்லையா சுண்டல், அதையும் வடிகட்டி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை வச்சுருங்க, நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லு, ரா ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்கிற வேக வச்சுருக்க சுண்டல், உப்பு இதில் கொஞ்சமாக போட்டு தான் வேக வச்சுருக்கேங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுண்டல் வந்துட்டு உங்கள் ரேஷியோ தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நிறையா வேணுமோ நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1 டம்ளர் அளவு கூட சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாப்பாடு. சாப்பிட்றப்பே ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். ஆல்ரெடி வெந்ததுனால லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போது சுண்டல் வேக வச்சு வடிகட்டி எடுத்துருக்க தண்ணியுமே இதை மெஷர்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் பாசுமதி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணுவேன் எப்பயுமே. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அளவு யூஸ் பண்ணுவீங்களோ அதே அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுருப்போம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரைஸு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிக்க விட்டு ஒரு உப்மா பதம், ஆஃப் குக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதம் வர வரைக்கும் வச்சுருப்போம். பார்த்தீங்களா, ஒரு ஆஃப் குக் வந்திருக்குது. இப்போது இது லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் சிம் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போது 20 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக சுண்டல் ரைஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் வாட்டரை மாற்றிக்கோங்க, குலையாது, பயப்பட வேண்டாம். பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரிச்சாக ஃபீல் பண்ணுவீங்க சாப்பிட்றப்பயே. இப்போ நான் இதை சூடாக சர்வ் பண்ணுறேன். வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுண்டல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. இது கூட நான் இன்றைக்கி தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் பச்சடியும் செஞ்சு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் அஸ்.